ஏன்பா சாப்பிட்டு படுத்துக்கலாமேப்பா? இல்லம்மா, பரவாயில்ல. ஏன் நட்ராஜ், மத்தியானம் சாப்பிடலையா? இல்லம்மா, அது வந்து தம்பி, அம்மா சொல்றேன்னு கோச்சுக்காதப்பா. நீ எவ்வளவு சம்பாதிக்கிறேங்கிறது எனக்கு முக்கியம் இல்லப்பா. வேலை வேலைக்கு நீ சாப்பிடணும், அதான் எனக்கு முக்கியம். இல்லம்மா, வேலை அதிகமா இருந்ததால டைம் போனதே தெரியல. அதுக்கப்புறம் சாப்பிட முடியல, வேற ஒன்றும் இல்லம்மா. வேலை செய்யறதே சாப்பிடறதுக்காக தான்ப்பா. அதுவும் செய்யலனா உடம்பு என்னத்துக்காகும்? இல்லம்மா, இப்போ எனக்கு கிடைச்ச ஆர்டர் நாங்க பிளான் பண்ண மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இது சக்சஸ் ஆயிடுமா. அதுக்கப்புறம் நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லம்மா. கொஞ்ச நாளாவே எனக்குள்ள நிறைய யோசனை ஓடிட்டு இருக்குமா. முதல்ல டிஸ்கண்டினியூ ஆன சூர்யாவோட படிப்பை சரி பண்ணணும். அதுக்கப்புறம் மதி லைஃப்ல இருக்கிற பிரச்சனைய ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். இதுக்கெல்லாம் பணம் இருந்துட்டா போதுமா, ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமா நான் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குமா. அத இப்பவே செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் மதியம் வேலை இருந்ததால சாப்பிடலன்னு சொன்னேன்ல, அது பொய்மா. வேலை இருந்தது உண்மைதான், ஆனா மனசு சரியில்லைம்மா. தொடர்ந்து ஒரு நாள் வேலை செஞ்சாலே எப்படா போய் படுக்கலான்னு இந்த சின்ன வயசுல எனக்கே தோணுது. விடாம 30 வருஷமா வேலை மட்டுமே செஞ்சிட்டு இருக்கேம்மா. உனக்கு எப்படி இருக்கும்? சம்பளத்துக்கு பாத்திரம் தேய்க்கிறதோட வழி என்னன்னு பாண்டிச்சேரிக்கு ஓடி போனப்பவே நான் பார்த்துட்டேம்மா. இத்தனை வருஷமும் விடாம நீங்க அந்த வேலையை பார்க்கறது எங்களுக்காக தானம்மா. அம்மா போதுமா, நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் போதுமா. தயவு செஞ்சு இனிமே நீங்க வேலைக்கெல்லாம் போக வேணாம்மா. பேசாம வீட்லயே இருங்கம்மா. உங்களை நான் நல்லா வச்சு பாத்துக்கிறேம்மா. நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதுமா. என்னம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஏற்கனவே உங்களை வேலை செய்ய விடக்கூடாதுன்னு எல்லார் வீட்டிலும் போய் சொன்னனே, அது மாதிரி நினைச்சிட்டீங்களாமா? என்னப்பா நீ, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இப்ப என்ன, நான் வேலைக்கு போக வேண்டாம். நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும்பா. அதை மீறி நான் என்ன சொல்ல போறேன்? நாளைக்கு போய் நான் எல்லார் வீட்லயும் இனிமே வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். இதை விட ஒரு சந்தோஷம் எனக்கு வரவே போறது இல்லப்பா. இது போதும்பா. வா, நீ முதல்ல சாப்பிடு. வா. சாப்பிடுப்பா, சாப்பிடு, சாப்பிடுமா. அம்மா, என்னம்மா இன்னும் தூங்கலையா? நேரம் அதுல சீக்கிரம் போய் படுமா. உன்னை பார்த்து பேசிட்டு தான்ப்பா படுக்கணும்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏம்மா என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல தர. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நித்யா போன் பண்ணியிருந்தா. என்னம்மா ஏசியை திருப்பி அனுப்புற மாதிரி வேற ஏதாவது செஞ்சு அவன் மனசை நோக்கடிச்சிட்டாங்களா? ஏன்பா கோவப்படுற? என்ன இருந்தாலும் நம்ம பொண்ணு அங்க வாழ வேண்டியவ. நாம தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். சரிம்மா, நித்யா என்ன சொன்னா அதை சொல்லுங்க. மாப்பிள்ளை வீட்டுல எல்லாருக்கும் சொல்லி ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு பண்ண போறாங்களா?
பாத்தியா, எங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு தான் ஏற்பாடு பண்ணணும்னு கண்டிப்பா சொல்லிட்டாளாம். மாப்பிள்ளையும் சரின்னு சொல்லியிருக்காரு. உடனே அவ எனக்கு போன் பண்ணிட்டா. பாட்டி, எப்படியாவது நீங்க தான் அப்பா அம்மாவை கூப்பிடணும்னு சொல்லிட்டா. நானும் சரின்னு வாக்கு கொடுத்துட்டேன். குடுப்பீங்க. உங்களுக்கு என்ன, காசா பணமா? வாக்கு தானே, தூக்கி கொடுத்துருவீங்க. வசந்தா, ஆடாம கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இரு. துரை, இது ஒன்லையாவது நான் சொல்றத கேளு. உங்க அம்மா பேச்சை கேட்டு அங்க ரிசப்ஷனுக்கு போய் சம்மந்தியோட சம்மந்தியா வளைஞ்சி நெளிஞ்சி குனிஞ்சி அந்த மானங்கட்ட பையலோட சரிசமமா நில்லுங்க. எல்லாரும் காரி துப்பட்டும். வாய மூடுறி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்களா இறங்கி வந்திருக்காங்க. இறங்கி வரல, ஏறி வராங்க. காக்கா எச்சியலை தூக்கி கலசத்துல வச்சுட்டா கலசமும் எச்சியலையும் ஒன்னாயிடுமா? வீம்பு பிடிச்சதெல்லாம் போதும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அந்த கடவுளே நேர்ல வந்து சொன்னாலும் அந்த கல்யாணத்தையும் ஒத்துக்க மாட்டேன், இந்த ரிசப்ஷனையும் ஒத்துக்க மாட்டேன். டேய், எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீங்க சும்மா இருங்க. கேவலமான அந்த கல்யாணம் நடந்ததே தப்பு. அதையே யாராலையும் ஜீரணிக்க முடியல. இதுல ரிசப்ஷன் வச்சு ஊரையே கூட்டி தம்பட்ட மேல அடிக்கிறானுங்களோ. வச்சா என்னடி தப்பு? கல்யாணம் நடந்துருச்சு, நம்ம பொண்ணு அங்க போய் வாழவும் ஆரம்பிச்சிட்டா. அவங்களும் மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. இனிமே ரிசப்ஷனும் வைப்பாங்க, வளகாப்பும் வைப்பாங்க. அதெல்லாம் எப்படி நாம கேட்க முடியும்? இது பாருங்க, உங்க அம்மா வேணும்னே இது எல்லாத்தையும் சொல்லி என்ன வெறுப்பேத்த பாக்குறாங்க. அவங்களுக்கு வேணா என் மகளை மருமகளா வச்சுக்கிறதுல கௌரவமா இருக்கலாம். ஆனா அவனை எல்லாம் என்னால அப்படி நினைச்சே பார்க்க முடியாது. என் பொண்ணு அறுத்து கட்டியா. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொன்ன நானே உன்னை கொன்னுடுவேன். பார்த்துற அவ என்ன பேசுறான்னு. வசந்தா, நீ உள்ள போ. போன்னு சொல்றல, போ. அம்மா, நீங்க ஏமா கண் கலங்குறீங்க? இவ என் பேத்திய வாழ்த்தாம இருந்தா கூட பரவாயில்ல, இப்படி வார்த்தைக்கு வார்த்தை அபசகுணமா பேசுறாளே. விடுங்கம்மா, நான் தான் என் பொண்ணை ஏத்துக்கிட்டேன்ல. இதோ பார்த்துற, அவ வந்தா வர்றா, வராட்டி போறா, விட்டு தொலை. ரிசப்ஷனுக்கு நாம ஆளும் பேருமா போய் நிக்கணும்டா. அப்பதானே நம்ம பிள்ளைக்கு சந்தோஷமா இருக்கும். இல்லம்மா, அது என்னால முடியாது. என் பொண்ணுக்காக நான் என்ன வேணா செய்ய தயாரா இருக்கம்மா. ஆனா அந்த ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் இதெல்லாம் இப்ப என்னால கலந்துக்க முடியாதுமா. கொஞ்ச நாள் போட்டோம், பார்க்கலாம். நீங்க போங்க, சஞ்சய் வந்தா கூட்டிட்டு போங்க. எங்க இருந்தாலும் என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு தாமா நான் நினைப்பேன். அங்க வந்து நான் பண்ற ஆசீர்வாதத்தை நான் இங்க இருந்தே பண்ணிடுறேம்மா. அம்மா, உங்க பேத்தி கிட்ட எனக்கு ஒரு உதவி பண்ண சொல்றீங்களா? என்னப்பா? ஒரே ஒரு தடவை என்ன வந்து நேர்ல பார்த்து பேச சொல்லுங்கம்மா. அவ உன் பொண்ணப்பா. அந்த நம்பிக்கை இன்னும் எனக்கு இருக்கிறதுனாலதான் நான் கேட்கிறேன். சொல்லு சுந்தர், என்ன இந்த நேரத்தில்? ஒன்றும் இல்லை, பண விஷயமா தான். நீங்கள் தான் அப்பாவுக்கு தெரிய வேணான்னு சொன்னீங்கல்ல, அதான் வீட்டுக்கு வர முடியல. நான் தான் வேலையை முடிச்ச உடனே பக்காவாக செட்டில் பண்ணிடுறேன்னு சொன்னேன்ல. அதுக்கு இல்லை, நாளைக்கு நம்ம பிளானை ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். நான் வேலையை முடிச்சோடனே எப்போயுமே வெளியூருக்கு போயிடுவேன். அதான் உங்களை எப்போ பார்த்து பணத்தை வாங்கிக்கலான்னு ஃபோன் பண்ணேன். சரி சுந்தர், நீ கேட்டபடியே காலையில் ஃபுல் அமௌண்ட்டு செட்டில் பண்ணிடுறேன், ஓகேவா? சரி, ஓகே. மறுபடியும் சொல்கிறேன் சுந்தர், கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அக்கா, எனக்கு வாசல்ல நிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல நர்மதா. என்னாச்சு? மேடம் எதுவும் திட்டினாங்களா? இல்ல, ஒண்ணு இல்ல. என்னாச்சு நர்மதா? ஏன் அழுதுட்டு இருக்கா? தெரியல மேடம். என்ன சுந்தரி? ஏய் ஏய்,
என்னன்னு தெரியல மேடம். நான் வரும்போதே வாசல்ல நின்னு அழுதுட்டு இருந்தாங்க. தெரியலையே, இன்னைக்கு எது அவளை என்ன பண்ணுச்சோ நாம கேட்டா அவ சொல்ல மாட்டா, அவளே சொல்லட்டும். ஏமா நம்ம வீட்டு வாசல்ல நின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க. நீ என்னடானா என்னென்னமோ பேசிட்டு இருக்க? எனக்கு தெரியும், சும்மா எதுக்கு எடுத்தாலும் அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கீங்க. நேத்து கூட சோஃபா கீழே குப்பை கடந்துச்சுன்னு அவங்கள திட்டினீங்கல்ல. ஆமா, நீ பெரிய மனுஷி பாரு, உனக்கு எல்லாம் தெரியும். வாய் மூடிட்டு போ. எதுக்கு மேடம் நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஸ்வேதா, அண்ணனோட வண்டி ரிப்பேரா, வீட்ல டூல்ஸ் இருந்தா கொஞ்சம் எடுத்துட்டு வாமா போ. சுந்தரேகா, நம்ம வீட்ல இருக்கல ஒரு டூல் பாக்ஸ், அது கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களேன். அதான்க்கா, ஸ்க்ரூ டிரைவர், ஸ்பேனர்லாம் இருக்குமே, அதான். நீ சொன்னது நிஜம்தான் நர்மதா. அவ ஏதோ பெரிய பிரச்சனையில தான் இருக்கா. முகமே சரியில்லை, என்ன பார்க்கவே தயங்குற மாதிரி தான் இருக்கு. இந்தம்மா. ஏய் நில்லு, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான். ஏய், என்னடி ஆச்சு? ஏன்டி இப்படி பொங்கி பொங்கி அழுகுற? சுந்தரி, என்னாச்சு? எப்படி சொல்றதுன்னே தெரியலம்மா. நட்ராஜ் என்ன வேலைக்கு போவேன்னு சொல்லிட்டா. ஆமா, அவனுக்கு வேற வேலையே இல்ல. போடி சும்மா. ஏனா நல்லா தானே இருந்தா? வேதாளம் திரும்பவும் முருங்கமரம் ஏறிடுச்சா? இல்லம்மா, இதுக்கு முன்னாடி வீம்புக்கு சொன்ன மாதிரி இருந்தது. இப்போ அவ எடுத்திருக்கிற கான்ட்ராக்ட் நல்ல விதமா முடிச்சிடுமா. என்ன இனிமே நல்லா வச்சுக்கணுமா. வீட்டு பொறுப்பதை எனக்கு தர மாட்டியான்னு கேட்டாமா. அதான். என்ன நீ வேலையை விட்டு நிக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்க, அதானே? அவன் பாட்டுக்கு ஈஸியா சொல்லிட்டாமா. ஆனா என்னாலதாம்மா முடியல. நீங்க மட்டும் இல்லனா எப்படிமா? அதுக்கு இதுக்கு தானடி இத்தனை நாளா ஓடிட்டு இருந்த? கேக்குறப்பவே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதுக்கு போய் கண் கலங்கிட்டு இருக்க? சரியான லூசுடி நீ. இல்லம்மா, என்னால உங்களெல்லாம் பார்க்காம. என்னக்கா சொல்றீங்க? வேலைக்குன்னு வந்தாதானா? என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கும் சரி மேடத்துக்கும் சரி வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்களா என்ன? எனக்கு நீங்க எப்பவுமே சுந்தரேகா தான். என்ன மேடம்? நல்லா சொல்லு. இந்த லூசி எல்லாத்துக்கும் அழுது அழுது இவளுக்கு அதுவே அடையாளமாக்கிட்டா. இங்க பாரு சுந்தரி, அடிக்கடி சொல்லுவியே நீங்க தாமா என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சீங்கன்னு. அதுக்கான உண்மையான சந்தோஷத்தை நான் இப்பதாண்டி ஃபீல் பண்றேன். என் லைஃப்லயும் ஒரு நல்லது நடந்திருக்குங்கிற நிம்மதி எனக்கு இப்பதான் வந்திருக்கு. மனசார சொல்றேன் சுந்தரி, என்னைக்காவது ஒரு நாள் இப்படித்தான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு அது நடந்துருச்சுடி. நீ இல்லைன்னா எனக்கு கையொடிஞ்ச மாதிரி தான். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி உன் நிம்மதி எனக்கு ரொம்ப முக்கியம்டி. நர்மதா சொன்ன மாதிரி எங்க எல்லாருக்குமே பிரிச்சு பார்க்க முடியாத ஒருத்தி தாண்டி நீ. சரி, டாக்டர் வீட்ல சொல்லிட்டியா? சொல்லிட்டம்மா. அவங்களும் நீங்க சொன்ன மாதிரிதான் சந்தோஷமா சரின்னு சொன்னாங்க. நாங்க எல்லாருமே ஆசைப்பட்டது இதுதானே. சரி, வேலையை விட்டு போனாலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பா வந்துட்டு போனோம். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது. நியாயமா நீ சொன்ன நிமிஷமே எல்லாத்தையும் போட்டுட்டு போன்னு தான் சொல்லணும். ஆனா இந்த 20 வருஷத்துல என்ன சோம்பேறியாக்கி வச்சிருக்கியே. அதனால இன்னைக்கு மட்டும் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறியா? என்னம்மா இன்னைக்கு மட்டும்? நீங்க எப்ப வேணாலும். ஏய் ஏய் ஏய், உடனே டென்ஷன் ஆயிடாத. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சுந்தரி இருந்தா தான் எனக்கு ஈஸியா இருக்கும்னு நான் நினைச்சேன்னா உன் மகன் உன்னை அமெரிக்காவிலே கொண்டு போய் வச்சிருந்தா கூட வா சுந்தரின்னு உன்னை உரிமையோட நான் கூட்டிட்டு வந்துட மாட்டேன்.
மேடம் என்ன மேடம் நீங்க போய் அவளுக்கு எல்லாமே நான் தானே சொல்லிட்டு இருக்கால. அதை விட பெரிய உண்மை அவதான் எனக்கு எல்லாமே. ஒரு சகோதரியா, ஃப்ரெண்டா, அட்வைசரா இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா சுந்தரி நல்லா இருந்தா போதும்.